இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி ஸ்நாக் கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு அதுதான் செய்ய போகிறோம். ஆனால் அது செய்யறதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இப்போ வீட்டில் இல்லை. வாங்க நம்ம கடைக்கு போயிட்டு வந்து அது என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு அந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமா? இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே அந்த ஒரு டிஷ்ஷில் இருக்குது. இப்போ என்ன ரெசிபின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிமிலி உருண்டை தான் செய்ய போகிறேன். 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அடை பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தட்டுற அளவுக்கு பதத்தில் இருந்தால் தான் நமக்கு கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுக்க கரெக்டாக இருக்கும். கல்லில் நல்லா கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம கையில தண்ணி தொட்டு தொட்டு இந்த ராகி மாவை அடை மாதிரி தட்டி எடுத்துக்க போறோம். நல்லா சுத்தியும் கீ போடுங்க, மேலையும் கீ அப்ளை பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ராகி அடை நல்லா வெந்து வரும். வெந்த அடையை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை, நான் ஏற்கனவே வறுத்து வச்சதுனால லைட்டா ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டியும் வெல்லமும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிமிலி உருண்டை பிடிக்கிறதுக்கான உங்களுக்கு அந்த மிக்ஸ் ரெடி ஆயிடும். கையில கீ அப்ளை பண்ணிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில வச்சீங்கன்னா 3 days நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1 week வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.